நீங்க உங்க ஸ்டைல்ல விசாரிங்க. அதான் சார், மயிலே மயிலேன்னு கொஞ்சினா இறகு போடாது, அடிச்சு புடுங்குனாதான் கிடைக்கும். ஏய் உள்ள போ. மேடம் போன்னு சொல்றேன்ல, போ. மேடம் போ. நான் எந்த தப்பும் பண்ணல மேடம். ப்ளீஸ் மேடம் என்ன விட்டுருங்க மேடம். நீ பண்ண தப்பெல்லாம் ஒன்னொன்னா இப்ப வெளியே வரப்போகுது. ஏய் நான் திரும்பவும் சொல்றேன், நான் கை வச்சா நீ தாங்க மாட்ட. மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ற பொண்ணுகிட்ட இப்படி கேக்குறீங்களே, இது நியாயமா மேடம்? நியாய அநியாயத்தை பத்தி நீ பேசுறியா? உண்மையை சொல்லு. சொல்லு சொல்றேன். சொல்லு. உண்மையை சொல்றியா இல்லையா? சொல்லு. மலர், அர்ஜுன் அர்ஜுன் ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. உங்களால அப்பவே போசணும்ல, திரும்ப வந்து தொல்லை பண்றீங்க. சார் சொல்லு. மலரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க சார். வரைக்கும் விட மாட்டேன். ஏதாவது பண்ணுங்க சார். சொல்லு. சார் நான் அட்வொகேட் சார், ஹைகோர்ட்ல இருந்து வரேன் சார். சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். என்ன சார் இது? சொல்லு. என்ன படிக்கிட்டு இருக்கீங்க? சார் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். இப்படிதான் விசாரிப்பீங்களா? ஏய் சொல்லு. உண்மையை சொல்ல போறியா இல்லையா இப்போ? வாய் மேடம் தர. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இங்க என்ன நடக்குது? மேடம் என்ன மேடம் இது? விசாரணைன்னு கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அஃபென்ஸ் தெரியாதா? சார், மாமியாருக்கே மருந்து கொடுத்து கொல்ல பார்த்தவள கொஞ்சமா சொல்றீங்க? அதுக்கு அடிப்பீங்களா மேடம்? சார் இவங்க மேல நான் கேஸ் கொடுக்குறேன் சார். கொஞ்சம் பொறுமையா இருங்க அர்ஜுன். அர்ஜுன் மலர், அர்ஜுன் கவலைப்படாத மலர். மலர், கவலைப்படாத மலர். இரு பாத்துக்கலாம், கொஞ்சம் இரு. சார் அடிக்கிறதெல்லாம் தப்பு சார். அவங்க நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவங்க சார். சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இவங்க தான் குற்றவாளின்னு கன்ஃபார்ம் ஆகல. அதுக்குள்ள ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அடிப்பீங்க? சார் இதெல்லாம் வழக்கமா பண்றதானே சார்? என்ன வக்கீல் சார் புதுசா பேசுறீங்க? அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதெல்லாம் யூஷுவல் தானே? அதுக்கு இல்ல மேடம், அவங்க எந்த தப்பும் பண்ணல, தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்களும் தீர விசாரிக்காம கை வைக்கிறீங்க. சார் விடுங்க சார். எப்படி சார் விடுறது? பாருங்க சார், அவ பாவம் சார். ஓகே 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 சார், ஃபர்தரா இந்த மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்கிறேன். இப்போ எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்கள ஜாமீன்ல எடுக்கிற விஷயமா பேச வந்திருக்கோம். நாங்க ஜாமீன் அப்ளை பண்ணா நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணாம இருக்கணும். அது எப்படி சார் அப்ஜெக்ஷன் பண்ணாம இருக்க முடியும்? கொலை கேஸ் சார். அதுவும் அந்த அம்மா சீரியஸா வேற இருக்காங்க. நாளைக்கு அந்த அம்மாக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க தலைமறைவாயிடுவாங்க. அப்புறம் நாங்க தானே தேடி அலையணும். சோ ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது சார். மேடம் நாங்க இந்த மாதிரி ஓடி ஓடிற ஆள்லாம் இல்ல மேடம். எதுவா இருந்தாலும் ஜாமீன் கொடுக்க முடியாது சார். ஒண்ணு அந்த அம்மா கண்ணு முழிக்கணும், இல்லனா கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கணும். அது இல்லாம ஜாமீன் கொடுக்க முடியாது சார். சார் எங்க ஸ்டேட்மெண்ட் இதுதான் சார், நீங்க கிளம்பலாம். அர்ஜுன் நீங்க வாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றாங்க? நம்ம ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு வேணா போலாம் சார். கோர்ட்டுக்கு போனாலும் போலீஸ் தரப்புல இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப என்னதான் சார் பண்றது? உங்க அம்மா கண்ணு முழிக்கிறதா இதுக்கு ஒரே வழி. வாங்க, அம்மா என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னு டாக்டர் கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். வாங்க சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் அர்ஜுன் மலருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சா? இல்ல பார்வதி, அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அம்மா நல்லபடியா கண் முழிச்சாதான் மலருக்கு ஜாமீன் கிடைக்குமா? ஐயோ இப்ப அதுக்காக தான் நாங்க ஹாஸ்பிட்டல் போறோம். அம்மா கண்டிஷன் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் நீங்க எங்கே இருங்க. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரிங்க அர்ஜுன். வாங்க வாங்க.
டாக்டர் எங்க மேடத்துக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப அவங்க நார்மல் ஆயிட்டாங்க. மருந்து சாப்பிட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி உடம்பு ரியாக்ட் பண்ணும். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, இனி பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சரிங்க டாக்டர். முருகா. அக்கா என்னக்கா இது? முடிஞ்சிரும் பார்த்தா அம்மா போய் சேர மாட்டேங்குது. இன்னும் கண்ணு திறக்கலல்ல, இரு பாப்போம். பொங்கல்னா அர்ஜுன் சார், அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல அர்ஜுன் சார், அம்மா நார்மல் ஆயிட்டாங்க. இனிமே ஆபத்துலன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. நீங்க போய் பாருங்க. வாங்க. சார் அழாதீங்க சார், அதான் மேடம்க்கு சரியாயிருச்சுல. இல்ல பொங்கல்னா, நான் உங்களுக்கு தைரியம் சொல்லி நான் அழுதுகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சுண்ணே. எங்க அம்மா என்னை விட்டு போயிடுவாங்களோன்னு நான் பயந்துட்டேன். சார் மேடத்துக்கு ஒண்ணும் ஆகாது சார். கெட்டெண்ணம் பிடிச்சவங்களே நல்லா இருக்கும்போது உங்க மனசுக்குள்ள ஒண்ணும் ஆகாது சார். அர்ஜுன், அம்மா யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஓ இவங்க தான் சார், என் சித்தப்பா பசங்க. நீங்க தான் மலர் மருந்து கொடுத்து செண்பகவல்லி அம்மாவை கொல்ல பார்த்தாங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். அதுக்கு என்ன இப்ப? இல்ல, மலர் மருந்து கொடுத்தத நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல, அப்புறம் எப்படி மலர் தான் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? மலர் தான் கஷாயத்தை ரெடி பண்ணது. அத இவர் தான் கொண்டு போய் எங்க அம்மாவுக்கு கொடுத்து குடிக்க வச்சது. அதுவும் இல்லாம கஷாயத்துல மருந்து கலந்திருந்ததுன்னு டாக்டர் ரிப்போர்ட்டும் சொல்லுது. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? ஆதாரம் இல்ல கண்ணால பார்த்த ஒரு சாட்சி, இதுல ஏதாவது ஒண்ணு வேணும். ஒருவேளை மலர் கசாயத்துல மருந்து கலக்காம இருந்திருக்கலாம்ல, வேற யாராவது கூட கலந்து கொடுத்திருக்கலாம். ஏன்